بسم الله الرحمن الرحيم. தஸவ்வுஃபின் ஞானம். திருக்குர்ஆன் ஷரீஃப் எல்லா ஞானங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறது. பல்வேறு துறைகளை உள்ளடக்கியதுதான் குர்ஆன் ஷரீஃப். அது கூறுகிற துறைகளில் முக்கியமான உயர்வான ஒன்றுதான் தஸவ்வுஃப் என்னும் ஆன்மீக துறை. மனிதர்களின் உள்ளங்களை சுத்தப்படுத்தி மகான்களாக மாற்றுகிற அற்புதமான துறை. தஸவ்வுஃப் என்னும் அரபி வார்த்தையில் உள்ள தா என்ற வார்த்தை தௌபா என்னும் பாவ மன்னிப்பையும், ஷாத் என்ற வார்த்தை ஷஃபாவுல் கல்ப் என்னும் பரிசுத்த உள்ளத்தையும், வாவ் என்ற வார்த்தை விலாயத் என்னும் இறை பொறுப்பு சாட்டுதலையும், ஃபா என்ற வார்த்தை ஃபனா என்னும் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தலையும் புரிகிறது என்பார்கள் மேன்மக்கள். திருக்குர்ஆனில் இந்த தஸவ்வுஃப் தஸ்பியா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்ற பெயரில் அறியப்படுகிறது. قد أفلح من زكاها وقد خاب من دساها. அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றியடைந்தார். ஆனால் எவன் அதை பாவத்தில் பொருந்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்தார். பொதுவாகவே திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு சொல்வதற்கு வல் அஸ்ர் என்று ஒரு வஸ்துவையோ அல்லது வல் லுஹா வல் லைலி என்று 2 வஸ்துக்களையோ அதிகபட்சமாக 5 வஸ்துக்களையோ அவற்றின் பெயர்களை கூறி பயன்படுத்துவார். ஆனால் இங்கு தஸ்கியாவை பற்றி கூறுவதற்காக 11 விஷயங்கள் மீது சத்தியமிட்டு கூறுகிறார். அத்தியாயம் 91வது சூரத்து ஷம்ஸ். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகையில், கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். இதே போன்று நாம் உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும், உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும், இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதாவது அவர்களை அனுப்பிய நோக்கங்களில் ஒன்று உங்கள் உள்ளங்களை அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள், பரிசுத்தப்படுத்துவார்கள் என்கிறார்கள். அந்த தூய்மைப்படுத்துதலைத்தான் தஸ்பியா தஸவ்வுஃப் என்கிறோம். தஸவ்வுஃப் என்னும் ஆன்மீக கலையின் அகமியத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் நபி ஹித்ர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல, வலி என்றும் கூறப்படுகிறது. ஆகியோரின் வரலாற்றை குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் கூறுகிறார். நபிமார்களில் உயர் நிலையுடைய ரசூல்மார்கள் என்னும் அந்தஸ்தில் உள்ளவர்கள் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஷரீஅத் கல்வியில் அந்த மக்களுக்கு அவர்கள்தான் முன்னோடி. எனினும் அல்லாஹ் இவர்களை தஸவ்வுஃப் என்னும் ஆன்மீக கல்வி பயில்வதற்காக வலி அந்தஸ்தில் உள்ள ஹித்ர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பினார். فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا. இவ்வாறு அவ்விருவரும் நம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கிருபை அளித்திருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார். மேற்படி வனத்திலிருந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மேற்படி வசனத்திலிருந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆன்மீகத்தை தேடிச் சென்றது போல ஆன்மீகம் என்பதை நாம் தான் தேடிச் செல்ல வேண்டும். அது தானாக கிடைப்பதல்ல.
தேடலின் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோருடைய இந்த வரலாற்று சம்பவத்தில் இருவரும் சந்தித்து கொண்ட ஆரம்பத்திலேயே என்னுடன் வருவதற்கு, ஆன்மீக விளக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பொறுமை தேவை என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு சம்மதம் தெரிவித்து அவர்களோடு பயணித்தார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். قال إنك لن تستطيع معي صبرا وكيف تصبر على ما لم تحط به خبرا قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا. அதற்கு அவர் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார். ஏனெனில் எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாக இருப்பீர் என்று கேட்டார். அதற்கு மூசா, இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையுள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு மாறு செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார். அந்த பயணத்தில் 3 நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஒன்று, தாங்கள் ஏறி சென்ற மரக்கலத்தில் ஓட்டை போட்டார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபன்தலகா ஹத்தா இதா ரகிபா ஃபிஸ்ஸஃபீனத்தி ஹரகஹா قال خرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا. பின்னர் இருவரும் ஒரு மரக்கலத்தில் ஏறும் வரையில் நடந்து சென்றனர். மரக்கலம் கடலில் செல்லலானதும் அவர் அதில் ஒரு ஓட்டையை போட்டார். இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஒரு ஓட்டையை போட்டீர்கள்? நிச்சயமாக நீங்கள் ஒரு அபாயகரமான பெரும் காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். 2, ஒரு சிறுவனை கொன்றார்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். فانطلقا حتى إذا لقيا غلاما فقتله قال أقتلت نفسا زكية بغير نفس لقد جئت شيئا نكرا. பின்னர் மரக்கலத்திலிருந்து இறங்கி இருவரும் வழி நடக்கலானார்கள். வழியில் ஒரு பையனை அவ்விருவரும் சந்தித்த போது அவர் அவனை கொன்று விட்டார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், கொலை குற்றமின்றி பரிசுத்தமான ஜீவனை கொன்று விட்டீர்களே, நிச்சயமாக நீங்கள் பெருத்த கேடான ஒரு காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். தங்களுக்கு உணவளிக்காத, உதவி செய்யாத கிராமத்திற்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதவி செய்தார்கள். 3வதாக, فانطلقا حتى إذا أتيا أهل قرية استطعما أهلها فأبوا أن يضيفوهما فوجدا فيها جدارا يريد أن ينقض فأقامه قال لو شئت لاتخذت عليه أجرا. பின்னர் அவ்விருவரும் வழி நடந்து இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள். தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள். ஆனால் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையில் இருந்த ஒரு சுவரை அவ்விருவரும் கண்டனர். ஆகவே அவர் சரி செய்து நிமிர்த்து வைத்தார். இதை கண்ட மூசா, நீங்கள் நாடியிருந்தால் இதற்கென ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இந்த 3 சம்பவங்களினாலும் பொறுமை இழந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன காரணத்தினால் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் விளக்கம் கேட்க அவர்கள் அம்மூன்றிற்கும் விளக்கம் கூறினார்கள். அவற்றை முழுமையாக கஹஃப் சூராவின் தர்ஜுமாவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கே இன்னொரு விஷயத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அதாவது மேற்கூறப்பட்ட இந்த 3 விஷயங்களையும், இந்த 3 சம்பவங்களையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வில் நடந்த 3 சம்பவங்களோடு ஒப்பிட்டு காட்டி, அப்போது அதை செய்தது உங்களுக்கு தவறாக தெரியவில்லை, இப்பொழுது இது தவறாக தெரிகிறதா? நீங்கள் செய்ததற்கு ஒரு நியாயம் இருந்தது எனில் இங்கே நான் செய்ததற்கும் ஒரு நியாயம் இருந்தது என்று விளக்கினார்கள். 1, நீங்கள் பிறந்தபோது அல்லாஹ் உங்கள் தாயாரிடம் பலகையில் வைத்து ஆற்றி விட்டுவிடச் சொன்னார். وَأَوْحَيْنَا إِلَى أُمِّ مُوسَى أَنْ أَرْضِعِيهِ
فإذا خفت عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجعلوه من المرسلين. நாம் மூசாவின் தாயாருக்கு அவருக்கு உன் குழந்தையை பாலூட்டுவாயாக, அவர் மீது ஏதும் ஆபத்து வரும் என்று நீ பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் எரிந்து விடு. அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம், இன்னும் அவரை நம் தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று வஹி அறிவித்தோம். ஆற்றில் போடப்பட்ட உங்களை அல்லாஹ் கைவிடவில்லை, அரண்மனையில் வளரச் செய்து நபியாகவும் ஆக்கி வைத்தான். அப்போது உங்களை காப்பாற்றிய அல்லாஹ் இப்போது நான் மரக்களத்தில் ஓட்டையை போட்டபோது அந்த மக்களை மூழ்குவதிலிருந்து காப்பாற்ற மாட்டானா? 2. நீங்கள் ஒருவனை கொலை செய்தீர்கள். وَدَخَلَ الْمَدِينَةَ عَلَى حِينِ غَفْلَةٍ مِنْ أَهْلِهَا فَوَجَدَ فِيهَا رَجُلَيْنِ يَقْتَتِلَانِ هَذَا مِنْ شِيعَتِهِ وَهَذَا مِنْ عَدُوِّهِ فَاسْتَغَاثَهُ الَّذِي مِنْ شِيعَتِهِ على الذي من عدوه فوكزه موسى فقضى عليه قال هذا من عمل الشيطان إنه عدو مضل مبين. ஒரு நாள் மூசா மக்கள் அயர்ந்த தூக்கத்தில் பராமுகமாக இருந்தபோது நகரத்தில் நுழைந்தார். அங்கு 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை கண்டார். ஒருவன் அவர் கூட்டத்தை சார்ந்தவன், மற்றொருவன் அவர் பகைவன் கூட்டத்தை சார்ந்தவன். பகைவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவர் கூட்டத்தான் கூறினான். மூசா அப்பகைவனை ஒரு குத்து குத்தினார், அவனை முடித்தார். இதை கண்ட மூசா, இது ஷைத்தானுடைய வேலை, நிச்சயமாக அவன் வழிகெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாவான் என்று கூறினார். நீங்கள் அவனை கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டீர்கள். நீங்கள் கொன்றதற்கு ஒரு நியாயம் இருந்தால் நான் இச்சிறுவனை கொன்றதற்கும் ஒரு நியாயமான காரணம் உண்டு. 3. நீங்கள் மதியன் நகருக்கு சென்றபோது அங்குள்ள மக்களுக்கு, குறிப்பாக 2 பெண்களுக்கு உதவி செய்தீர்கள். وَلَمَّا وَرَدَ مَاءَ مَدْيَنَ وَجَدَ عَلَيْهِ أُمَّةً مِّنَ النَّاسِ يَسْقُونَ وَوَجَدَ مِن دُونِهِمْ امْرَأَتَيْنِ تَذُودَانِ قَالَ مَا خَطْبُكُمَا فَقَالَتَا لَا نَسْقِي حَتَّى يُصْدِرَ الرِّعَاءُ وَأَبُونَا شَيْخٌ كَبِيرٌ فسقى لهما ثم تولى إلى الظل فقال رب إني لما أنزلت إلي من خير فقير. இன்னும் அவர் மதியன் நாட்டு தண்ணீர் துறையில் அருகே வந்தபோது அவ்விடத்தில் ஒரு கூட்டத்தினர் தம் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருந்ததை கண்டார். அவர்களை தவிர பெண்கள் 2 தங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டாது ஒதுங்கி நின்றதை கண்டார். உங்கள் 2 விஷயம் என்ன என்று அப்பெண்களிடம் அவர் கேட்டார். அதற்கு மேய்ப்பவர்கள் தண்ணீர் புகட்டி விட்டு விலகும் வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது, மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள். ஆகையால் அவ்விருவருக்குமாக அவர் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார். பிறகு அவர் ஒரு மர நிழலில் ஒதுங்கிய இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினார். அப்போது யாரென்றே தெரியாத மக்களுக்கு எவ்வித பிரதி உபகாரத்தையும் எதிர்பாராமல் உதவி செய்தீர்கள். இப்பொழுது நான் சுவர் எழுப்பி இந்த மக்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு தவறாக படுகிறதா? இதிலிருந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்திய பாடம் ஒயூபுன் நாஸ் என்னும் பிறரின் குறைகளை பார்த்தல் என்பதிலிருந்து ஒயூபுன் நஃப்ஸ் என்னும் நமது குறைகளை பார்ப்பதன் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். மனிதன் எப்போதும் பிறரின் குறைகளை பார்த்து அவர்களை குறை கூறிக்கொண்டிருக்காமல் தனது குறைகளை பார்த்து அதனை சீராக்க முனைய வேண்டும். அதுதான் மனிதனின் பரிபூரணமான நிலை, அதுதான் வெற்றிக்குரிய வழி. மனதை சீராக்கி பரிசுத்தப்படுத்துதல் என்பதுதான் தஸவ்வுஃபின் தலையாய பணியாகும். இவ்வாறு மனிதன் தனது நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தும் செயல்பாடு நோன்பு வைப்பதன் மூலமாகவும் நிகழ்கிறது. நோன்பு நமக்கும் நமது ரப்புக்கும் இடையில் மட்டுமே தெரிந்த ஒரு பரிசுத்தமான அமலாகும். அதனால்தான் நோன்பிற்கு நானே கூலியாகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். உலகில் உள்ள அனைத்து கல்விகளும் மனிதனின் வெளிரங்கமான விடயங்களை பற்றி மட்டுமே பேசும். ஆனால் இந்த தஸவ்வுஃபுடைய கல்வி மட்டுமே மனிதனுடைய நஃப்ஸின் நோய் என்ன, அதற்குரிய மருந்து என்ன, அதை பரிசுத்தப்படுத்துவது எப்படி என்ற விஷயங்களை பற்றி பேசும். நோன்புடைய காலத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்போது மனிதர்களில் இருக்கும் நஃப்ஸ் சேட்டை செய்ய ஆரம்பிக்கிறது.
மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனை விட நெருப்பால் படைக்கப்பட்ட நீ அல்லவா உயர்ந்தவன் என்று கூறி இப்லீஸை கெடுத்ததே அந்த நப்சு தானே. எல்லா பாவங்களின் அடிப்படையாக இருக்க கூடியது பெருமை, பொறாமை, பேராசை ஆகிய மூன்றும் தான். இவைதான் மனிதனை நாசத்தில் தள்ளக்கூடியது. இது மூன்றையும் மனிதனுக்குள் ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்வது இந்த நப்சு தான். இறைவன் குர்ஆனில் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி கூறுகையில் நிச்சயமாக ஷைத்தான் சூழ்ச்சி பலகீனமானதே ஆகும். நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதே ஆகும் என்கிறார். ஆம், ஷைத்தான் மனிதனை தடுப்பதற்கு ஓரளவு போராடுவான். அதற்கு பிறகு அவனை விட்டு சிறிது நேரத்திற்கு அகன்று விடுவான். ஆனால் நப்சு அவனை கெடுப்பதற்கு கடைசி வரை போராடி கொண்டே இருக்கும். கடைசியில் அதுவே ஜெயித்துவிடும். நப்சின் தூண்டுதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு, அதை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நாம் செய்ய வேண்டியது: 1, அதிகமாக நோன்புகள் நோக்க வேண்டும். 2, அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். 3, அதிகமாக மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். 4, அதிகமாக திக்ருகள் செய்திட வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரும்பு துருப்பிடிப்பது போல் உள்ளமும் துருப்பிடிக்கின்றது. இறை நினைவுடன் வாழ்வது கொண்டும் திக்ர் செய்வதன் மூலமும் அதை சுத்தப்படுத்த முடியும். வெண்மையான கண்ணாடி போன்று அதை மாற்றுகிற வரைக்கும் இது அதை சுத்தப்படுத்தும். இது போன்ற பயிற்சிகள் மூலம் ஒருவர் நப்சை அடக்கி தஸவ்வுஃபின் உன்னத நிலையை அடைந்து விட்டால் அதன் பிறகு அவர் செய்கிற அமல்களின் தரம் உயர்ந்துவிடும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அதன் மதிப்பு உயர்வானதாக இருக்கும். சுவனமின்றி கவனமின்றி 1000 ரக்காத்துகள் தொழுகிற சாதாரண மனிதரை விட தஸவ்வுஃப் உடைய நிலையில் 2 ரக்காத்துகள் தொழுகுவர் சிறந்தவாகனாகிறார். இவ்வாறு தங்களுடைய தொழுகையை இறையச்சம் கமல தொழுகிற மூமின்களே வெற்றியாளர்கள். அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையின் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். குர்ஆனில் சொல்லப்படுகிற துறைகளில் இந்த தஸவ்வுஃபுடைய துறை மிகவும் உன்னதமான உயர்வான துறையாகும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. அவன் குடியிருக்கும் உள்ளமாக நமது உள்ளத்தை ஆக்கி அருள் புரிவானாக.